அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அஷ்டமி போல் இது சாதாரண அஷ்டமி கிடையாதுங்க. இதை மத்திய அஷ்டமி அப்படின்னு அழைப்பாங்க. ஆமாங்க, மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமியை தான் நம்ம மத்தியாஷ்டமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இதுவரைக்கும் முன்னோர்களுக்கு நாங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவர்களுக்கு எந்தவித படையலோ திதியோ தர்ப்பணமோ நாங்கள் இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது அப்படின்றவங்க நாளைய தினம் விடுமுறை நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் தரலாம், தாராளமாக தரலாம். அல்லது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து படையல் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் போடலாம். இந்த நாளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகாலய பட்சத்தில் எப்படி மகாபரணி அந்த நாள் முக்கியமானதாக கருதப்படுதோ அதே போலவே இந்த அஷ்டமி நாளும் மிக முக்கியமானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பொழுதும் போல முன்னோர்களுக்கான நம்முடைய வழிபாட்டை நாளைய தினம் செஞ்சுட்டு அதன் பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள ஒரு எளிய வழிபாட்டை நாளைக்கு செய்ய போகிறோம். அஷ்டமி அப்படிங்கிறதால நம்ம பைரவரையும் வழிபடலாம், வாராகி அன்னையையும் வழிபடலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த வழிபாடு பைரவருக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாட்டுக்கு கீழும் வராது. இது சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, கெட்ட பார்வை, மற்றவர்களுடைய கெட்ட பார்வை, வயிற்றெரிச்சல் இதையெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போடுவது அப்படிங்கிறது வழக்கம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தீய ஆற்றல்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சுற்றி போடுவாங்க. நாளைக்கு நம்ம இது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை இரவு நீங்கள் 12 மணிக்குள்ளே இதை செஞ்சிங்கனாலே போதுமானது. இந்த அஷ்டமி திதியானது நாளை காலை 9:16 மணிக்கு ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை காலை 7 மணி வரை இந்த அஷ்டமி திதியானது இருக்கின்றது. அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லது தீட்டு காலங்களில் நான் இருக்கிறேன் இதை நான் செய்யலாமா அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா இதற்கு நம்ம எந்த தீபம் ஏற்ற போகிறது கிடையாது, மந்திரம் சொல்வது அதெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாதுங்க. சில நாளில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நமக்கு 1 மடங்குக்கு 10 மடங்கு பலன்களை பெற்றுத்தரும். அதே போல தான் இந்த ஒரு வழிபாடும். இந்த தண்ணீர் வழிபாடு நம்ம எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஆனால் நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி செய்யும் பொழுது இது நமக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும். ஒரு சிறப்பு மகாலய பக்ஷ காலம், அடுத்தது அதில் வரக்கூடிய மத்தியாஷ்டமி. அந்த நாளில் இதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும். அதிலும் நம்ம இதில் 2 மெத்தடு பயன்படுத்த போகிறோம். ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க. கிளாஸோ அல்லது செராமிக் கப்போ அல்லது மண் டம்ளரோ எது வேணாலும் இருக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட போகிறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சால்ட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சால்ட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு. இது எதற்காக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மனிதர்களின் தலையீடு, நம்முடைய வாழ்க்கையில் 3ஆம் நபர் ஒருத்தவங்க குறுக்கீடு பண்ணுறாங்க, அதனால நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கெட்டு போகுது அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருக்கிற தீய குணங்கள், வேண்டாத குணங்கள், பையன் எப்பொழுதும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறான், படிக்கிறதே கிடையாது, வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, நல்லா வேலைக்கு போகிறது கிடையாது, அல்லது தவறான நண்பர்களின் சகவாசம் இருக்குது, இப்படியும் பண்ணலாம். அல்லது இவர்கிட்ட அடிக்கடி கோபம் வருது, கோபத்தாலே இவர் நிதானத்தை இழக்கிறார், அந்த கோபம் போகணும் அப்படின்னா அதை பண்ணலாம். இல்லை எங்களுக்கு கடன் இவ்வளோ இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது, 15 லட்சம் கடன் இருக்குது, அந்த கடன் தீரணும், நாங்கள் வழக்கு ஒன்று இருக்குது, அந்த வழக்கு சீக்கிரமாக முடியணும், அது மாதிரி தீராத நோய், அதனால் எது வேணாலும் எழுதலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள், தீராத இந்த நோய், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுல தடை இருக்குது அப்படின்னா அதை எழுதலாம். தேய்பிறை அப்படிங்கிறதால எதெல்லாம் நம்மளை விட்டு போகணுமோ அதெல்லாம் நம்ம எழுதலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு
டேபிள் ஸ்பூன் உப்பை மட்டும் இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு உப்பை மட்டும் போட்டுக்கோங்க. இது நம்ம பௌர்ணமியில் கூட நம்ம இதை செஞ்சுருக்கிறோம். பௌர்ணமியில் அந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயும் நான் இதை உங்ககிட்ட நிறைய பகிர்ந்துருக்கிறேன். ஸோ அதே மெத்தடு தான் நம்ம இன்றைக்கி இந்த தேய்பிறை அஷ்டமிலையும் செய்ய போகிறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை செஞ்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான பேப்பராக இருக்கணும். ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டான நோட் புக் பேப்பர்லாம் எடுத்திங்கன்னா அது மறுநாள் காலையிலக்குள்ள அது வந்து ரொம்ப மக்கிடும். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபான பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த கல்யாண பத்திரிக்கை பின் அட்டையெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இதை மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டு ஜஸ்ட்டு இந்த பேப்பரை நீங்கள் இதுக்குள்ளார வச்சுடுங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் முழு பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ₹1 கூட செலவே உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல, சின்ன குழந்தைங்க இருந்தால் ஷெல்ஃபில் வைங்க, இல்லை ஒரு ஓரமாக வைங்க, சோஃபா கடியில் வைங்க, இல்லை டிவி ஷெல்ஃப் அதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது வைங்க. ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் வைங்க. அது நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணிக்கணும் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறத. ஹால் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பெரும்பாலானோர் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமாக இருக்கணும். இப்போ எங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் எல்லாம் இருப்போம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. இப்போ நம்ம எழுதி வச்சதுமே அது வந்து ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு, அது அப்படி தான் ஆகும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. சிகப்போ பச்சையோ நீளமோ எந்த நிற பேனாவோ ஸ்கெட்சோ எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்ன நிறம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ இதை வந்து வச்சிடுங்க. இது வந்து நம்ம யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இதை செஞ்சால் போதும். இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். அதனால் குளிச்சுட்டு செய்யணும், தலை குளிச்சுட்டு செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்க, நாளைக்கு பார்க்குறீங்க, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை செஞ்சு இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டு ஹாலில் இதை நீங்கள் வைங்க. அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஸோ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை செஞ்சால் போதும். சில வழிபாடுகள்லாம் நம்ம கணவன் தனியாக, மனைவி தனியாக, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட தனியாக நம்ம செய்ய சொல்லியிருக்கிறோம். இது வந்து வீட்டில் ஒரு நபர் மட்டும் செஞ்சாலே போதுமானது. இதை செஞ்சுட்டு மறுநாள் காலையில், திங்கட்கிழமை காலையில் இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த தண்ணீரை நம்ம குளிக்கிற தண்ணீர் இருக்குது இல்லையா, நம்ம பாத்ரூமில் பேதிங் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் குளிப்பாங்க இல்லையா, அந்த தண்ணீரோட கலந்துருங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யார் குளித்தாலும் அந்த தண்ணீரில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஸோ இது மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும். ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு. ஸோ எல்லாருமே இதை நாளைக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.